நான் அவங்களோட Stelin இன்னைக்கு வந்து Flawless அப்படின்னு சொல்கிற ஒரு பிராண்டோட ஐப்ரோவில் நம்ம ட்ரிம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஐப்ரோவை ஷேப்பாக பண்ணுறதுக்குள்ளது. ஓகேவா? இதை பொறுத்த வரைக்கும் இதில் 18K கோல்டு பிளேட்டட்னு கொடுத்துருக்குறாங்க. அது வந்து கரெக்ட் இல்லை. ஓகேவா? அது நம்ப வேண்டாம். வேறு வந்து இதில் கொடுத்துருக்குறது என்னென்னா பெர்ஃபெக்டாக ஐப்ரோஸை வந்து சூப்பராக நல்ல ஷேப்புக்கு கொண்டு வர முடியும். அன்வான்ட் ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ண முடியும். ஜென்டலாக இருக்கும், எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பேக் சைட்லேயே அதே டீட்டெயில்ஸ் தான். அந்த டிப்பில் வந்து ஐப்ரோவை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு ஏற்றபடி சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லை, அதில் ஒரு லைட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த லைட்டோட ஹெல்ப்பால் நமக்கு வந்து ஐப்ரோஸில் எந்த இடத்துலலாம் ஹேர் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்து ரிமூவ் பண்ண முடியும். ஐப்ரோஸில் உள்ள ஹேரை ரிமூவ் பண்ணுற நேரம் அந்த டூலை கரெக்டாக பிடிச்சி நீட்டாக ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு உள்ளாடி ஓப்பன் பண்ணி பார்க்குற நேரம் ஒரு ப்ரஷ்ஷு கொடுத்துருக்குறாங்க, ஒரு பேட்ரி கொடுத்துருக்குறாங்க, அப்புறமா இந்த ப்ராடக்ட்டு. ப்ரஷ்ஷு எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னா, நம்ம ஐப்ரோவில் இருக்கிற ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணினதுக்கப்புறமா உள்ளாடி ஹேர் எல்லாம் வந்து இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த ப்ரஷ்ஷு. இது வந்து இந்த பேட்ரி போட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும், சார்ஜ் எல்லாம் போட முடியாது. இது மாதிரி ஒரு பென் ஷேப்பில் வந்து இருக்கும் பாருங்கள். இதுதான் வந்து சுவிட்சு. ஆன் பண்ணுறதுன்னா அப்படி மேலே தூக்கி விடணும், ஆஃப் பண்ணுறதுக்கு கீழே இழுத்து விடணும். இப்படி தான் இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதை லைட்டாக அப்படி இழுத்தா போதும், கீழே உள்ள பார்ட்டு தனியாக வந்துக்கும். உள்ளாடி பேட்ரி வந்து போட்டுக்கணும். ரொம்ப ஸ்மாலான ஒரு பேட்ரி உண்டுல்ல, அதுதான் வந்து போடணும். அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறமா இதை க்ளோஸ் பண்ணுறதும் ஈஸி. இது மாதிரி வச்சா போதும், ஈஸியாக வந்து க்ளோஸ் ஆகிக்கும். நல்ல ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் இதோட டிப்பை பாருங்கள். சின்ன சின்னதாக அப்படி கட் பண்ணி வச்சது மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் உங்களோட ஹேர் வந்து மாட்டிக்கும். ஓகேவா? ரிமூவ் பண்ணிக்கிட்டு இது மாதிரி க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஐப்ரோவை நல்லபடியாக கோம்பு பண்ணிக்கிறேன். என்னோடய ஹேர் எல்லாம் கரெக்டாக அப்படி நீட்டாக வந்து கோம்பு பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஐப்ரோவில் உள்ள ஹேரை கொஞ்சம் நம்ம கட் பண்ணுவோம் பார்த்திங்களா ஃப்ரெண்டில், அது வந்து நான் முதல்ல வந்து ஃபஸ்ட்லேயே வந்து கட் பண்ணிப்பேன். அதை வந்து நான் கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, என்னோடய ஹேர் எண்டு பகுதியிலே நான் லைட்டாக வந்து கட் பண்ணிப்பேன். பாருங்கள், எனக்கு க்ரோத் இருக்குது பார்த்திங்களா, கொஞ்சமாக தான் வளர்ந்துருக்குது. அது அந்த இடத்துல தெரிகிறதுபடியே நான் ஜூம் பண்ணி காட்டியிருந்தேன். உங்களுக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு ஐப்ரோ பென்சிலை வச்சு அவுட்லைனில் ட்ரா பண்ணுங்கள். ஓகே, இந்த மெத்தடை நீங்கள் ஐப்ரோ வந்து த்ரெட் பண்ணுற நேரம் கூட இது மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டு நீங்கள் கரெக்டாக த்ரெட் பண்ணிங்க இல்லை வந்து ட்ரிம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக நல்ல ஒரு லைனாக அப்படி ஐப்ரோ வந்து கிடைக்கும். ஓகேவா? மிஸ்டேக் ஆகி ரியலான ஐப்ரோவில் உள்ள ஹேரெல்லாம் எடுத்து போடுறது மாதிரி எதுவுமே ஆகாது. சூப்பராக கரெக்டான ஷேப்பு வந்து கிடைக்கும். இப்போ இந்த டூலை யூஸ் பண்ணி நான் வந்து ட்ரிம் பண்ணுறேன். இது வந்து ஹேரை வேரோட பிடுங்கி எடுக்காது, ட்ரிம் பண்ணோம். ஓகேவா? அதாவது கட் பண்ணோம். இந்த டூலை யூஸ் பண்ணுற நேரம் பயப்படாதீங்க, ஸ்கின்னில் எதுவுமே கட் ஆகாது. நமக்கு வந்து ரொம்ப ஜென்ரலாக இருக்கும், எந்த பெயினும் இருக்காது, ரொம்ப ஈஸி. ஆனால் வந்து வேரோட பிடுங்கி வராது. நம்ம இப்போ த்ரெட் பண்ணுற நேரம் ஹேர் வந்து வேரோடு பிடுங்கி வரோம்ல, இது அப்படிலாம் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோ. சூப்பராக நல்ல ஒரு ப்ராடக்ட் பாருங்கள். நமக்கு வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு சில இடத்துல வந்து திரும்ப திரும்ப அப்படி வச்சு இழுக்க வேண்டியது இருக்கும், ஹேர் வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கும். அதாவது அதில் வந்து லைனாக கட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த டூலில், அதுக்கு இடையில வந்து ஹேர் மாட்டிச்சு அப்படின்னா கரெக்டாக ட்ரிம் ஆகும். இல்லை அப்படின்னா ட்ரிம் ஆகாமல் அப்படி ஹேர் விட்டு போகும். அதை நம்ம பார்த்து கரெக்டாக அப்படி மெதுவாக ஸ்லோவாக இது மாதிரி நம்ம பண்ணுறது மாதிரி பண்ணால் போதும், நீட்டாக சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணிடுது. இந்த டூலை யூஸ் பண்ணுற நேரம் இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் அப்படி பண்ணணும். ஆனால் நான் வந்து ஜஸ்ட் வந்து அப்படி செஞ்சு காட்டுறேன். ஆனால் எனக்கு வந்து அப்படி சும்மா அப்படி இழுத்து விட்டது மாதிரி பண்ணுற நேரம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது மாதிரி இருந்துச்சு. ஆனால் சர்க்குலர் மோஷனில் நம்ம பண்ணுற நேரம் கொஞ்சம் குயிக்காக ஹேர் வந்து ரிமூவ் ஆகுது. ஓகேவா? ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, சர்க்குலர் மோஷனில் அப்படி பண்ணுற நேரம் நம்மளோட நல்ல ஒரு ஹேர், அதாவது ஐப்ரோவில் உள்பக்கமாக இருக்கிற ஹேர் வந்து
ரிமூவ் ஆகிடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் ஒரு இதாக இருக்கிறதுனால தான் நான் வந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப்படி லைன் மாதிரியெல்லாம் எடுக்க ட்ரை பண்ணினேன். உங்களோட நெத்தி பக்கம் உள்ள ஹேரு அப்புறமா இந்த 2 ஐப்ரோக்குள்ளே இடைப்பட்ட இடத்துல எல்லாமே நீட்டாக சூப்பராக வந்து எடுத்துக்கலாம். இதிலேருந்து வர்ற சவுண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான், ரொம்ப அதிகமாக சவுண்டு இல்லை, லைட்டாக தான். உங்களுக்கு வந்து இந்த வீடியோவிலே வந்து கேட்கும் சவுண்டு எப்படி இருக்குது அப்படின்னு. நல்ல டூலு தான், வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்கினேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து கரெக்டாக ரிமூவ் ஆகியிருக்கு அப்படின்னு. இந்த டூலோட நான் வாங்கின லிங்க் வந்து கொடுக்குறேன், ஓகேவா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு லிங்க் வழியாகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.